ஃபர்ஸ்ட் வந்து பெட்டிங் வந்து இந்தியாவில் லீகலா இல்லீகலான்னு கேட்டிங்கன்னா இல்லீகல் தான். அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் வந்து இத்தனை வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு லூப் ஹோலை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஆப்புக்கும் வந்து ஒரு டொமைன் அப்படின்னு இருக்கும். அந்த டொமைன் கண்ட்ரி தான் வந்து இவங்க பயன்படுத்துகிற லுப் ஹோல். அதாவது வந்து இந்தியாவுக்குள்ளாரியே அந்த டொமைன் இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸை வந்து இங்கே ரன் பண்ண முடியாது. இப்போ வந்து ட்ரீம்11 மாதிரியான வந்து சைட்ஸ் எல்லாம் வந்து ஆப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ஒரிஜின் ஆப், அதாவது வந்து அதோட ஓனர் வந்து இந்தியாவை சார்ந்தவர். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு லாவை கொண்டு வந்த உடனேவே அவங்களோட கேஷ் கான்டெஸ்ட்டை நிறுத்திடுறாங்க. இந்தியாவில் இருந்து எந்த விதமான கேஷ் கான்டெஸ்ட்டையும் வந்து ரன் பண்ண முடியாது. பட் இந்த பெட்டிங் ஆப்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹோஸ்ட் கண்ட்ரியாக வந்து இந்தியன் டொமைனில் வந்து அவங்க ஆப்பையோ வந்து வெப்சைட்டையோ ரெஜிஸ்டர் பண்ணுறதே கிடையாது. அவங்க வந்து வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரி மூலியமாக தான் வந்து இந்த பிஸ்னஸை வந்து இங்கே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இவங்க தொடர்ந்து வந்து ஆக்டிவாக இருக்காங்க.